எம்ஜிஆர் முன்வைத்த அரசியல் எது என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதலிலே வரிசைப்படுத்துகிற போது எழுத வேண்டியிருக்கும். வேற என்ன கொள்கைகளை பேசினார் என்பதெல்லாம் பின்னால் தான் வரும். சமூக நீதியை பேசினார் என்று 10வது இடத்திலே 11வது இடத்திலே தான் எழுத வேண்டியிருக்கும். முதலில் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது? கருணாநிதி எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அதிமுக என்கிற ஒரு இயக்கம். அவரை தேசிய கட்சிகளால் அல்லது பிற சக்திகளால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிட்டார். ரெண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜாதியை வச்சிடலாம் யாருமே அரசியல் கொண்டுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்தவர்கள், எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் ஒற்றுமையா நாங்கள் செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை நான் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த 50-60 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது, எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பேச்சில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட்டேன். அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஜெயலலிதா அம்மையார் மீதும் அதீதமான மதிப்பு உண்டு. அவர்களை பலமுறை நான் மனம் திறந்து பாராட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன். அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்களை அவமதிக்கும் நோக்கம் என்னிடத்தில் இல்லை.